குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சசிகலாவோட பேசுவது, ஓபிஎஸோட பேசுவது, தினகரனோட பேசுவது அவர்களுடைய சட்ட இப்போ கட்சி விதிப்படி குற்றம். அவரும் நான் மறைக்கலங்கிறாரு. நீக்கப்பட்டவருடன் நான் பேசுனது உண்மைதான். ஏன் பேசினேன்? இயக்கம் வலிமையா இருக்கணுங்கிறதுக்காக பேசினேன். இங்க யாருங்க வருஷ தோல்வியா சந்திக்கிறாரு. அதனால தானே வெறும் வெற்றியா சந்திச்சா நான் ஏன் அவங்க போய் 10 பேச போறேன்? கலைஞரை பார்த்து வணக்கம் வச்சுட்டாரு, பதவியை தூக்கிட்டாங்க. நடந்திருக்கா இல்லையா? இப்படி வளர்ந்த ஆளுக்கு தானே நீங்க 56 வருஷமும் 4 வருடம் இந்த ஆட்சி நிலைத்ததற்கு காரணம் பாஜக தான் தெரியுமா? இந்த வார்த்தையை பேசுறாரு. அப்ப வந்து பூனைக்குட்டி வெளியே வருதா? இது அமித்ஷாவோட ரோல் பிளே, அமித்ஷாவோட ஸ்கிரிப்ட். 100% அடிச்சு சொல்லுவாங்க. ஒன்னு செங்கோட்டையன் ஒண்ணு 4 வருஷம் வராதவர் இப்ப வராரு, வெளியே வராரு. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியை வைத்து பொழுது இந்த செங்கோட்டையன் போன்றவரெல்லாம் அங்க இருப்பாரு. செங்கோட்டையன், தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் அந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேவர் ஜெயந்திக்கு போனேன், டிடிவியை பார்த்தேன், ஓபிஎஸ்ஸை பார்த்தேன், சசிகலாவை பார்த்தேன். எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னப்ப அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், இயக்கம் வலிமையாக இருக்கணும், அதான் முக்கியம் அப்படின்னு நான் மறுத்து பேசி இயக்கம் வலிமையாக இருக்கிறதுக்கு பாடுபட்டேன். அதனால தான் அங்கே போனேன். அது கிடைச்ச பரிசு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து என்னை நீக்கிட்டார். அவர் இந்த இடத்துக்கு வரத்துக்கு பரிந்துரை செய்ததே நான் தான். சசிகலா என்கிட்ட 1 மணி நேரம் பேசினாங்க. அவர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். 53 வருஷம் இருந்த என்ன சர்வசாதாரணமாக அவர் நீக்கிட்டார். அவரு தற்காலிக பொதுச் செயலாளர் தான். நான் வழக்குக்கு போகிறேன், விதி என்னன்னு இருக்குது, விதியில் ஒன்று இருக்குது, எப்படி நீக்கணும் அப்படிங்கிறாரு செங்கோட்டையன். ரொம்ப மனசு உடைஞ்சி இருக்கிறேன் அப்படின்லாம் கருத்துக்கள் தெரிவித்தார். எப்படி பயணம் பண்ணேன் எம்ஜிஆர் காலத்தில். எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எம்எல்ஏ, எம்ஜிஆருக்கு விசுவாசியாக இருந்தேன். எம்ஜிஆர் சொன்ன வேலையில் செஞ்சேன். நான் எப்படி சில கூட்டத்துக்கெல்லாம் நான் உள்ளே போனேன் வந்தேன் எல்லாம் சொல்கிறாரு. அப்படி ஏற்பட்ட எண்ணெயை நீக்கிட்டாரு அப்படிங்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது எல்லாமே உண்மைதான். 1972 அவர் கட்சியில் இருக்கார். இவர் 89 தான் வந்தாங்கிறாரு. எடப்பாடி 89 தான் வந்தாரு. நான் அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆகிட்டேன். 1972 எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர் எப்பொழுது கட்சி ஆரம்பித்தாரோ அப்பொழுதே வந்தவர்கள் தான் செங்கோட்டையன், அன்வராஜா போன்றவர்கள். 79 89 எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷம் தாண்டி. என்ன கேட்குறேன், நீங்கள் தேவர் பூஜைக்கு போனீங்களா, சிலைக்கு மாலை அணிவிச்சிங்களா, வந்தமான்னு இருக்காம எதுக்கு விளக்கப்பட்டவர்களோட பேசுனீங்க? சசிகலாவோட பேசுவது, ஓபிஎஸோட பேசுவது, தினகரனோட பேசுவது அவர்களுடைய சட்ட இப்போ கட்சி விதிப்படி குற்றம். அவரும் நான் மறைக்கலங்கிறாரு. நீக்கப்பட்டவருடன் நான் பேசுனது உண்மைதான். ஏன் பேசினேன்? இயக்கம் வலிமையா இருக்கணுங்கிறதுக்காக பேசினேன். நீங்க யாருங்க? பொதுச் செயலாளர் இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளர் பதவி ஏற்றதுலேருந்து வருஷ தோல்வியா சந்திக்கிறாரு. அதனால தானே வெறும் வெற்றியா சந்திச்சா நான் ஏன் அவங்க போய் 10 பேச போறேன்? இப்போ ஒரு கட்சியிலிருந்து நீங்க வந்து இதை பேசுறதா சொல்றீங்க. ஜெயலலிதாவோட ஒப்பிட்டு பேசுறீங்க, எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுறீங்க. ஜெயலலிதா காலத்தில் திமுக காரங்களை சட்டமன்றத்தில் நீங்க பார்த்து வணக்கம் வச்சா கூட உங்களுக்கு பதவி போயிடுமா இல்லையா? அந்த விட்டு கல்யாணத்துக்கு போகக்கூடாது. சட்டமன்றத்தில் எதிரே வந்த திமுக எம்எல்ஏ பார்த்து வணக்கம் வைத்தார், கலைஞரை பார்த்து வணக்கம் வச்சுட்டாரு, பதவியை தூக்கிட்டாங்க. நடந்திருக்கா இல்லையா? அப்படி வளர்ந்த ஆளுக்கு தானே நீங்க 56 வருஷமும். இப்படி வளர்க்கப்பட்ட நீங்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களோடு நீங்க போய் நான் வந்து விருந்து சாப்பிட்டேன், ஒரே காரில் போனேன், கட்சியை வந்து வளப்படுத்துறதுக்காக போனேன்னு சொன்னா அது எப்படி? ஏற்கனவே நீங்க வந்து கட்சியில் இருக்கும்போதே நீங்க உங்க பொதுச் செயலாளர் சொல்லாம டெல்லியில் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தீங்க. அப்போ உங்களை நீக்கினாரா? உங்க கட்சியிலேருந்து நீக்கினாங்களா? வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல? அப்போ உங்க பக்கம் தப்பு இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க நான் அவ்வளவு சீனியரு, 4 வருடம், அதை விட முக்கியமானது 4 வருடம் இந்த ஆட்சி நிலைத்ததற்கு காரணம் பாஜக தான் தெரியுமா? இந்த வார்த்தையை பேசுறார். அப்ப வந்து பூனைக்குட்டி வெளியே வருதா? இது பேச வேண்டிய கட்டாயம் என்ன? இப்ப இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த பக்கமும் பேசுறாரு. எடப்பாடி தான் துரோகி, சசிகலாவிடம் எப்படி நான் பரிந்துரைத்தேன், கூவத்தூர்ல நடந்த விஷயத்துக்கு வீடியோ ஆதாரம் இருக்குன்றாரு.
4 வருஷம் ஏன் வெளியிடல? இப்போ வீடியோ ஆதாரத்தை வெளியிடுங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இது ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் தாங்க. நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓபிஎஸும் தினகரனும் பாஜகவை விட்டு வெளியே வரல. ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் எடப்பாடியை மட்டும்தான் எதுக்குறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் அவங்களே சொல்றாங்களே, அவரை மட்டும் தான் எதுக்குறாங்க. தினகரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, மற்றபடி நாங்கள் என்டிஏ கூட்டணி ஏற்றுக்கிறோம். இப்போ அதில் தெளிவாக இருக்காங்க. பாஜகவோட தொடர்பு இருக்கிறத தெளிவாக இருக்கிறாங்க, மறுக்கலை. ஓபிஎஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்காரு. பாஜகவோட அந்த அலையன்ஸில் வந்து ராமநாதபுரத்தில் பலாப்பழ சின்னத்திலே போட்டிட்டாரு. ஸோ அவங்களுக்கு எந்த நெருடலும் இல்லை. பிரச்சனை எடப்பாடி தான். இப்போ செங்கோட்டையனுக்கு அதுதான் பிரச்சனை. செங்கோட்டையனுக்கு எடப்பாடி மட்டும்தான் பிரச்சனை, மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை, கட்சி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அவர் நீதிமன்றம் போகட்டும், நான் நீதிமன்றம் போகிறேன், என்னை விதியின் அடிப்படையில் நீக்கலை, அது நீக்கவே கிடையாது, இவர் தற்காலிக பொதுச் செயலாளர், எல்லாம் சரிதான். இதில் வந்து எடப்பாடிக்கு எந்த விதமான ரோலும் இல்லை, அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. எனக்கு ஜூனியர். அவரை பொதுச் செயலாளர் ஆவதற்கு நான் சசிகலாவிடம் எப்படி பேசணும்னு தெரியுமா? எவ்வளவு தூரம் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது சில தினங்களுக்கு முன்பு இந்த நிகழ்வு நடந்த போதே நம்ம பேசினோம், அவர் கட்சியிலேருந்து தூக்குவாங்கன்னு. ஜெயலலிதா காலமாக சொல்லியிருந்தார் எடப்பாடி, கட்சியிலேருந்து தூக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் ஏங்க. ஜெயலலிதா காலமாக இருந்தால் அந்த நிமிடம் தூக்கப்படுவாங்க. அதெல்லாம் பார்த்து வந்தவர் தான் செங்கோட்டையன். ஏன் செங்கோட்டையனையே ஜெயலலிதா வந்து அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கலையா? ஒரு பிரச்சனை இல்லை, அடிப்படை உறுப்பினர் பதவிட்டு தூக்கல. அஃப்கோர்ஸ். அப்போ ஜெயலலிதா வந்து எவ்வளவு தூரம் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த நிகழ்வு எல்லாமே நான் வந்து ஒரு திட்டப்பட்ட கான்ஸ்பிரசின்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் அரசியலை புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து விஜயோட அரசியல், விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வரமாட்டாரா வருவாராங்கிற ஒரு பேச்சு. தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் விஜயோட நம்ம நெருக்கமாக சேர்த்துக்கலாம், எடப்பாடி தான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். பாஜகவுடைய முன்னாள் தலைவர் நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, அப்படி கட்சி ஆரம்பித்தா விஜயோட சேர்ந்துருவாரா, இப்படி ஒரு பேச்சு. இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள். இது எந்த மாதிரி ஸ்கிரிப்டில் போய் நிற்குதுங்கிறத பாருங்கள். வருகின்ற 2026 தேர்தலில் திமுக வர்சஸ் திமுகவை எப்படி வீழ்த்தணும், இதுதான் ஒற்றை இலக்கு. எடப்பாடிக்கு அதான் இலக்கு, பாஜகவுக்கு அதான் இலக்கு, டிடிவி தினகரிலிருந்து செங்கோட்டையன் வரை எல்லோருக்கும் ஒரே இலக்கு, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ எப்படி நீங்கள் காய் நகர்த்தி பார்க்க வேண்டும், முக்கியமானது இதுதான். இது அமித்ஷாவோட ரோல் பிளே, அமித்ஷாவோட ஸ்கிரிப்ட். 100% அடிச்சு சொல்லுவாங்க. ஒன்று செங்கோட்டையன் ஒன்று 4 வருஷம் வராதவர் ஏன் இப்போ வராரு, வெளியே வராரு? இடையில ஒரு விஷயம் பார்த்தீங்களா, இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு முரண்டு பிடித்த காலத்தில் செங்கோட்டையனை வந்து முன்னிறுத்தினாங்க தெரியுமா? அவர் போய் அடிக்கடி போய் அமித்ஷாவையும் பாஜக தலைவர்களையும் பார்த்தாரு. அவரை பொதுச்செயலாளர் ஆக்கிடுவேன் நீ வரலைனா, அமித்ஷாவை அதாவது செங்கோட்டையனை வைத்து மிரட்டினாங்க. இன்னைக்கு எடப்பாடி அதிமுக கூட்டணிக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு வர்றாங்க. எப்படி என்றால் இன்னைக்கு விஜய்க்காக நகர்த்தப்படுகின்ற காய்கள் தான் இதெல்லாம். நீ புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். எனக்கு எதிரி, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, நான் 2 பக்கமும் சேர மாட்டேன் இருக்கார்ல, அதில் இருந்துக்குங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 3ஆம் அணி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திமுக வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் விஜய் வந்து சேர்வதை விட விஜய் தனியாக பலத்தோடு நிற்பது திமுகவுக்கு ஆபத்து என்று பாஜக நினைக்கிது. இப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு விஜயை கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். மொத்தத்தில் வந்து சிறுபான்மை மக்கள் உங்களுள்ள வரமாட்டாங்க, பாஜகவை பிடிக்காதவன் ஓட்டு போட மாட்டான். அது ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒரு கோடி வாக்காளர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. இப்போ நீங்கள் சிறுபான்மை வாக்குகளை பிரித்து கொண்டால் முஸ்லீம்களும் கிறிஸ்துவ வாக்குகளும் சேர்ந்தாவே 1 கோடி பேர் இருக்காங்க. அதுக்கு பட்சம் தலித் வாக்குகள் ஒரு 1.5 கோடி பேர் இருக்கான். இவர்கள் எல்லோரும் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று ஒரு பேச்சு இருக்கு. அதே நேரத்தில் பாஜக இல்லாத கூட்டணிக்கு திமுக எங்களுக்கு பிடிக்கலன்னு வாக்களிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இன்னைக்கு விஜயை தனித்து வளர்த்து விட வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருக்கு. இன்னைக்கு பாஜக பாருங்க, இன்னைக்கு முன்னாள் பாஜக தலைவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒரு செய்தி வருது. அவர்களெல்லாம் தெரிந்தால் நாங்கள் விஜயோட சேர்ந்திருப்போம். டிடிவி தினகரன் விஜயோட சேருவ வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் நாங்கள் விஜயோட சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜயை நீங்கள் வந்து பலப்படுத்தி விட்டால்
இன்னொரு சாரார் வாக்குகள் இங்கே பிரியும், அது திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள். இப்படி பல்வேறு அந்த சோசியல் இன்ஜினியரிங்கை பண்ணி கொண்டிருக்கிறது பாஜக. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியை வைத்துக்கும் பொழுது இந்த செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் அங்கே இருப்பார். விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியில் செங்கோட்டையன், தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் அந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பாஜகவை விரும்புகிறோம், ஆனால் இபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளர் எடுக்க முடியாது, அதனால நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். நாளை வந்து தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. இதுதான் பிளான். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ என்னமோ செங்கோட்டையன் வந்து இப்படி கண்ணீர் விட்டு கதறாருல, 4 வருஷம் உள்ளே இருந்தேன், என்னால் வெளியே பேச முடியல, எடப்பாடி தான் துரோகி, எனக்கு ஆதாரம் இருக்கு, வீடியோ இருக்கு, வெளியிடுங்க. கூவத்தூரில் நடந்த விஷயத்தில் நான் வெளியே சொன்னால் என்ன ஆகும்? கொடநாடுடைய கொலை விஷயத்தில் நம்ம வந்து அமைதியாக இருந்துட்டோம், 4 வருஷம் என்ன இதை பேசுனீங்க? அதுதான் இப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாரு, என்னை வந்து பி டீம் சொல்கிறாரு, கொடநாடு இதில் வந்து A1 அவர் தான் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நாடகமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் இந்த மாதிரி சொல்லுவாங்களா? ஆமாங்க, பலமான எதிர்ப்பை காமிக்கணும்ல. இப்போ எடப்பாடி எதிர்ப்பு தானங்க 3ஆம் அணிக்கு காரணம், திமுக எதிர்ப்பு இல்லை. இப்போ திமுக அணி தான், திமுக எதிர்ப்பு தான் பலம் என்றால் அவர்கள் ஏன் இந்திய கூட்டணியில் இருந்துடலாமே? அவர்களுக்கு இப்போ வந்து என்னன்னா திமுக எதிர்ப்பு, இபிஎஸ் எதிர்ப்பு, அதனால நாங்கள் 3ஆவது அணிக்கு வரோம். இதான் தேவை எங்களுக்கு. பாஜக எதிர்ப்பு இல்லை, பாஜகவோட நாங்கள் உறவாக தான் இருக்கோம். தினகரன் தான் சொல்றாரு, பாஜகவோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, மோடியோட பிரச்சனை இல்லை, அமித்ஷாவோட பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இபிஎஸ் தான். சசிகலாவுக்கு என்ன பிரச்சனை? அப்ப இந்த இது நீங்க பாருங்க, விஜய்க்கு என்ன பிரச்சனை? திமுக பிரச்சனை, பாஜக பிரச்சனை. எங்க ரெண்டுமே எங்கள் கொள்கை எதிரிகள், அரசியல் எதிரிகள். அப்ப நாங்க வந்து இந்த இடத்துல தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ சேர்த்துக்கொள்வது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த கட்டத்துக்கு வரும்போது நீங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பிளவு வரும்போது திமுகவுக்கு எதிர்த்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறவன் போடுவான், பாஜக இருக்கு அதனால அதிமுகவுக்கு போடாதவன் இங்க போட மாட்டானா? அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இங்கேயும் வந்து விழுவும், ஒட்டுமொத்தமா போகாது. இல்ல எத்தனை சிறுபான்மை வாக்குகள் வந்து விஜய் சார்பில் இங்க இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட நினைப்பாங்க. அப்ப இதை பிரிக்கணும், இது ஒரு போலரைசேஷன், வாக்கு வங்கிகளை பிரிக்கணும். எல்லாமே வாக்கு வங்கி தாங்க, அது அடிப்படையில் தான் செங்கோட்டையன் பேச்சு. என்ன கேட்கிறேன், 4 வருஷம் வாய மூடிக்கிட்டு இருந்த செங்கோட்டையன் ஏன் இப்பொழுது பேசணும்? தேர்தல் நெருங்கும் போது ஏன் பேசணும்? என்ன பண்ணிட்டார் எடப்பாடி? நீங்க போய் குருபூஜையில் போய் கலந்து கொண்டு மாலை அணிவித்து விட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்தா என்னதான் செஞ்சிருப்பாரா? நீங்க வலுக்கட்டாயமாக ஏன் வந்து நீங்க தினகரன் வண்டியில் ஏறணும்? ஓபிஎஸ் வண்டியில் ஏன் ஏறணும்? ஏன் அவங்கள சந்திக்கணும்? ஏன் சசிகலாவை பார்த்து இப்போ சின்னம்மா என்று திருப்பி புகழ் பாடணும்? தேவை என்ன? அதற்கான தேவை என்ன வந்து விட்டது? அடிப்படையில் நீங்க இவ்வளவு பேசிட்டோம். இபிஎஸ் பார்வையில் நீக்கினது சரிதானே? ஒரு இபிஎஸ் இப்பொழுது பொதுச் செயலாளர், அவர் தற்காலிகமோ நிரந்தரமோ பொதுச் செயலாளர். ஒரு பொதுச் செயலாளர் நாங்க கட்சியை விட்டு விளக்கணோட பேசினா நீக்குவாங்களா நீக்க மாட்டாங்களா? ஏற்கனவே நீங்க வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுக்கே நான் உங்க அமைப்பு செயலாளர் பதவியை தூக்கி இருக்கேன்ல, அப்போ வந்து என்ன சந்திக்கணும்ல, நீங்க பிரஸ் மீட் கொடுப்பீங்களா? இன்னைக்கு வந்து பாருங்க, வெளியே வந்து என்ன பேசுறாரு, எடப்பாடி தான் துரோகி, அவருக்கு என்ற ஆதாரம் இருக்கு, எல்லாம் எப்படி பேசுறீங்க? இப்ப நான் சொன்னதுக்கு வந்துருச்சா? பாஜக தான் காரணம், 4 வருஷம் எடப்பாடி முழுமையாக முதலமைச்சராக இருந்தது. இப்ப என்னவென்றால் எங்களுக்கு பாஜகவோட பிரச்சனை இல்லை, அவர் சொல்ல வேண்டிய விஷயம் தான். எனக்கு பாஜகவோட பிரச்சனை இல்லை, இந்திய கூட்டணியில் பாஜக இருக்கிறது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எடப்பாடி தான் பிரச்சனை. இது யாருடைய குரல்? தினகரன் குரல் அதானே, ஓபிஎஸ் குரல் அதானே, சசிகலா குரல் அதானே. அப்ப விஜய்க்கு இவர்களோடு சேருவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறதில்லை. ஏனென்றால் அவர் எளிதாக இவர்களை உள்ள வச்சுக்குவாரு. முதல்வர் வேட்பாளர் விஜய்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் சிக்கல் இல்லை அவருக்கு. தென் மாவட்டங்களில் அவர்களுக்கு இருக்கின்ற முக்குளத்தூர் சமூக வாக்குகளை எடுப்பாங்க, கோயம்புத்தூரில் இருக்கின்ற அந்த கவுண்டர் சமூக வாக்குகளை செங்கோட்டையன் வந்து இது பண்ணுவார், ஈரோட்டில் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. இப்போ இந்த ஓட்டுகள் பிரியும், இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்வை இருக்கிறது, இறுதியான இன்னொன்று பார்வை இருக்கிறது, அது சொல்லிக்கிறேன். பாஜக வந்து ஒரு பால்ல பல 6 அடிப்பாங்க. பாஜக அதிமுகவை வீக்கர் செய்யணும், பலவீனப்படுத்தணுங்கிற ஒரு அஜெண்டாவும் இருக்குல்ல. அப்ப இந்த 3ஆம் கூட்டணி வலிமையாக அமைக்கும் போது
இவர்களும் சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அதிமுகவும் அப்படி குறைஞ்சிருச்சுன்னா அதிமுகங்கிற கட்சி பலவீனம் அடையும். அப்ப நாளைக்கு 2029 பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு இவர்களுக்கு எளிது. பாராளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் ஒரு கணக்கு, பல்வேறு கணக்குகளுங்க, பல்வேறு கணக்குகளை பாஜக போடுது. எல்லாமே திட்டப்பட்டு நடக்கிற ஸ்கிரிப்ட். செங்கோட்டையன் ஒன்று நினைச்சிட்டு வெளியே வரல. ஏற்கனவே அமித்ஷாவை போய் சந்திக்கும் போது இந்த திட்டங்கள் போடப்பட்டு விட்டது. குருபூஜை அன்னைக்கு நீங்க போய் எடப்பாடியவும் தினகரனையும் சசிகலாவையும் சந்திங்கிற திட்டமே முன்னாடி போட்டாங்க. இது ஒன்றும் எதாச்சியா நடக்கல. பசும் பொன்னில் இவர்களை சந்திக்க வேண்டிய திட்டத்தை அப்பொழுதே போட்டு கொடுத்துட்டார். அப்ப போட்டு கொடுத்துட்டா இவங்க விளக்குறதுக்கு எளிது. இது எடப்பாடிக்கு இந்த திட்டம் புரியுதா புரியலான்னு எனக்கு தெரியல. எடப்பாடிக்கு இந்த திட்டம் பாஜகவுடைய திட்டம் புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் தினகரனுக்கும் செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் இந்த திட்டம் புரிந்துதான் செயல்படுறாங்க. புரிஞ்சுங்க. அப்படி இப்படி காய் நகர்த்துவதன் மூலமாக இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு செங்கோட்டையன், நீ கவனிச்சு பார்த்தா தெரியும். விதி என்ன நீக்கிறது கூட உனக்கு உரிமை இல்லை. ஏன்னா ஒரு பொதுச் செயலாளரை அதிமுகவுடைய பைலா பிரகாரம் அதிமுக தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். உன்னை நீ எப்படி தேர்வானு பாரு. நீ என்ன விதியின் அடிப்படையில் 56 வருடம் இருந்த என்னை நீக்குவதே உன்னால முடியாது. நான் நீதிமன்றத்தை சந்திக்க போறேன். இப்ப இப்படியான டயலாக் எப்படி வருது? ஜெயலலிதா இருக்கும்போது இந்த வார்த்தையை செங்கோட்டையன் சொல்லுவாரா? அப்ப அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவராக, ஒரு எமர்ஜான, அதாவது ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்த முயற்சி செய்த எடப்பாடியை இன்னைக்கு அப்படி கீழே இறக்கிட்டாங்க. அவரை விடலைங்க. புரியுதா உங்களுக்கு? அவரை விடல, அடுத்த தலைவராக வர விடல எடப்பாடிய. அதான் உண்மை. இவங்க தான் திமுக பி டீம். யாரு எங்களோட பி டீம் சொல்றாங்க. யாரு திமுகவுக்கு இதா இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் இதுல எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, விரைந்து சபாநாயகர் முடிவு எடுப்பாருன்னு சொல்றாரு. 10 நிமிஷத்துல துணைத் தலைவர் பதவியை முடிவு பண்றாங்க. கொடநாடு கொலவருக்கு அப்படியே கிடக்கு. இதெல்லாம் சொல்லும் பொழுது யாரு திமுக இருக்கான்னு பாருங்க. இல்ல 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 அதாவது சட்டமன்றத்தில் ஒரு முடிவெடுப்பது சபாநாயகருடைய உரிமை சார்ந்தது. இப்போ இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி விஷயம் அப்படிதானே போயிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி டீம் அவர்களை நீக்குங்கன்னு சொன்னாலும் எப்படியே நீக்கலை. அது அவர்களுக்கு எது லாபமோ, எங்க ஆளுங்கட்சி அவர்களுக்கு எது அனுசரணை, எது லாபமோ அதை தான் செய்வாங்க. ஆனால் இதில் கொடநாட்டு விஷயத்தை விட இந்த கூவத்தூரில் நான் தான் சசிகலாவிற்கு எடப்பாடியை பற்றி சொல்லி அந்த மீடியேட்டர் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல பட்டவர்த்தனமா. மீடியேட்டர் வேலையை நான் தான் பார்த்தேன். சசிகலா ஆரம்பத்தில் எடப்பாடி ஏற்றுக்கொள்ளல, நான் தான் மீடியேட்டர் பார்த்து அவருக்கு கொடுங்கன்னு சொல்லி 1 மணி நேரம் பேசினேன்னு சொல்கிறாருல்ல. அப்போ இந்த மீடியேட்டர் வேலை பார்த்த நீங்கள் எப்படி எடப்பாடி கூட சொல்ல முடியும்? 2017 மீடியேட்டர் வேலை பார்த்து காசை வாங்கி கொடுத்து கட்சியை அடமானம் வச்சு, கிட்டத்தட்ட சசிகலாவிடம் இருந்த கட்சியை தூக்கி எடப்பாடிட்டு அடமானம் வச்சு காசை வாங்கி கொடுத்த வேலை தானே நீங்கள் பண்ணீங்க. அப்போ ஒரு மீடியேட்டர் வேலை பார்த்த நீங்கள், தரகு வேலை பார்த்த நீங்கள், அதுக்கப்புறம் 4 வருஷம் இருந்தீங்கல்ல அமைதியா, வாயை திறக்காம தானே இருந்தீங்க. இப்பொழுது ஏன் நீங்க பேச தொடங்குறீங்க? இந்த கேள்விதான் எல்லாரும் கேட்கிறாங்க. இப்ப ஏன் பேசுறீங்க? தேர்தல் சமயத்தில் ஏன் பேசுறீங்க? நியாயப்படி பார்த்தால் நீங்கள் எடப்பாடியுடைய கரத்தை வலுப்படுத்தணும்ல, அதை வலுப்படுத்தல. அப்பொழுதே நீங்க வெளியே வந்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு நியாயஸ்தான், எனக்கு சசிகலாவை தான் ஆதரிக்கணும்னு 4 வருஷம் அவர் கூட இருந்து விட்டு இப்பொழுது நீங்கள் நியாயம் பேசுவதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க? இப்போ எடப்பாடி பக்கமும் அந்த நியாயம் இருக்கு. அதனால தான் நான் சொல்ல வரேன், இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஸ்கிரிப்ட், அமித்ஷாவால் போடப்பட்ட ஸ்கிரிப்ட். இன்னைக்கு உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. நீங்க வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விஜய் தலைமையிலான கூட்டணியில் இவர்கள் எல்லாம் ஒன்னா சேருவாங்க, வலிமையாக ஒரு 3வது அணி அமைப்பாங்க. பாஜக அதிமுகவுக்கு போகாத வாக்குகள் திமுகவுக்கு போய்விடக்கூடாது என்று திட்டமிட்டு இங்க பிரிப்பாங்க. இதன் மூலமாக போட்டியை பலப்படுத்துவாங்க. ஏன்னா விஜய் அந்த கூட்டணிக்கு போனாருன்னா திமுக வெற்றி எளிதுங்க. நீங்க சொல்ற மாதிரி விஜய், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் எல்லாம் இருந்தாலும் திமுகவுக்கு தான் வாய்ப்பு. இப்படி போயிட்டா ரொம்ப சிம்பிள், பாஜக ஆதரவு பாஜக எதிர்ப்புன்னு பிரிஞ்சிடும். நீங்க தானே சொன்னீங்க, இப்போ பாஜக திமுகவுக்கு ஓட்டு போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி விஜய் தலைமையில் அமைச்சிட்டு அங்கே ஓட்டு போட்டுருவாங்கன்னு. அதைத்தான் சொல்றேன்.
ஒன்னா சேர்ந்திருந்தால் திமுகவுக்கு லாபம். இப்ப நீங்க மூன்றாம் அணி அமைச்சு வச்சீங்கன்னா இப்ப வந்து அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் இந்த வாக்களிப்பாங்கல்ல. இப்ப இது வந்து பிரச்சனை இல்லை, பாஜக கிடையாது, அதிமுகவும் பிடிக்கல, திமுகவும் பிடிக்கல, பாஜகவும் பிடிக்கல, அவன் எல்லாம் எங்க வருவான்? பிரியாது. இப்போ இப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு வந்து அதை பேசியிருக்காங்க. திட்டம் அதுதான் இன்னைக்கு வந்து அதுதான் எல்லா திட்டத்தை விட பெட்டரான திட்டம்னு நினைக்கிறாங்க பாஜக. அதற்காகத்தான் செங்கோட்டையனை வெளியே முதல்ல செங்கோட்டையனை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கிடலான்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. எடப்பாடி பணிந்து போய் விட்டார். இன்னைக்கு அடுத்த கட்டம் இன்னைக்கு செங்கோட்டையனை விட்டு விலக்கி இன்னைக்கு தினகரன் பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. செஸ் மாதிரி விளையாடுறாங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க, இவர் செஸ் மாதிரி தான். அந்த அந்த மூவ் இருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து செங்கோட்டையனை தூக்கி தினகரன் பக்கம் வச்சிருக்காங்க. அடுத்தது யார் சார்? அடுத்து விஜயை தூக்கி தினகரன் பக்கம் ஓபிஎஸ் பக்கம் வைப்பாங்க. இல்லை, அதிமுகவில் இனி பிரியறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பிரிஞ்சிருச்சு சரியா. இப்போ வந்து தெற்கு பக்கம் இருப்பவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க, தினகரன் பக்கம் இருக்காங்க, சசிகலா பக்கம் இருக்காங்க. உங்களுக்கு வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு முக்கியமான தலைவர் செங்கோட்டையன், ரொம்ப ஒரு செல்வாக்கான தலைவர். இப்போ அங்கே இருக்கின்ற வாக்குகளும் பிரிந்த வாக்குகளும் இன்னைக்கு இந்த பக்கம் வரணும்னு, இது எல்லாமே ஒரு வகையான செஸ் விளையாட்டு தான். அந்த விளையாட்டை தொடங்கி இருக்கிறார்கள். இனி வருகின்ற மாதங்களில் பாருங்க, டிசம்பர் ஜனவரிக்குள் இந்த கூட்டணி எல்லாம் முடிவாகும். அதுக்கு தான் விஜய் நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்க என்னங்க என் கூட வர வேணாம், நீ தனியாக நிற்க வேணாம், இவங்க கூட சேர்ந்துரு, அல்லது உன்னை முதல்வராக ஏற்றுக்கொண்டவர்களை வைத்தான் நிற்க போற, இவர்களெல்லாம் உன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார்கள். இப்ப தினகரனுக்கு விஜய் வந்து முதல் வேட்பாளர் என்று சொல்வதில் என்ன தயக்கம் இல்லை, சிக்கலும் இல்லை. இப்ப செங்கோட்டையன் வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்வதில் அவருக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? எடப்பாடி இருந்து வெளியே வந்துட்டாரு. எடப்பாடி நான் சொல்ல மாட்டேன், திமுகவை எதுக்குறேன், மூன்றாவதாக இருப்பது என்ன இவர் தான். கண்டிப்பா சீமான் தனியாக தான் நிற்பாரு, சீமானை சேர்த்துக்க மாட்டாங்க விளையாட்டுல. அப்ப இப்படித்தான் காய் நகர்த்துகிறார்கள். இந்த நிகழ்வு தான் நடக்க போகுது. இப்ப 2026 தேர்தலில் நீங்கள் பட்டவர்த்தனமாக பார்ப்பீர்கள். இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த வீடியோவை திருப்பி நீங்க பாருங்க, அப்பொழுது நம்ம பேசுனதெல்லாம் எவ்வளவு உண்மைன்னு தெரியும். ஏற்கனவே அதிமுக தோல்விக்கு காரணம் வந்து அமமுக வந்து சில வாக்குகளை பிரிச்சுது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. இப்போ அப்புறம் ஓபிஎஸ் வெளில போனார், சசிகலா, இப்போ செங்கோட்டையன், இதெல்லாம் ஒவ்வொருத்தராக இப்படி போகும்போது பலவீனம் தானே. ஏன்னா ஏற்கனவே கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்து யாரும் வரல. இப்போ இருக்கிற செங்கோட்டையனும் வெளியில் போகிறாரு. ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் கூட்டணிக்கு இனிமேல் வருவாங்களா? அது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா கட்சி பலமாக இருந்தால் தானே வருவாங்க. இல்லை, பலவீனம் தான். அன்வராஜா வெளியே போனார், அன்வராஜா நேராக திமுக போய் சேர்ந்துட்டார். கிட்டத்தட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு பெரிய லீடர் அவர். அவரும் எம்ஜிஆர் காலத்து தலைவர் தான். ராமநாதபுரம் பகுதியில் ஒரு செல்வாக்கு அவருக்கு இருந்தது. அவர் வெளியே போனார், நீங்கள் விட்டீங்க. இப்போ செங்கோட்டையனும் ஒரு பலமான தலைவர் தான், அது மாற்றுக்கிறது இல்லை. இது நிச்சயமாக வந்து எடப்பாடிக்கு ஒரு பலவீனம் தான். இப்போ வந்து ஜானகி ஜெயலலிதா காலத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது இல்லையா? அந்த பிளவு காலத்தில் வந்து சின்னம் முடக்கப்பட்டது. சின்னம் முடக்கப்பட்டு இரட்டை புறாவிலையும் சேவல்லையும் நின்றாங்க. தனித்தனியாக ஜானகியும் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா வெற்றி பெற்று அதிகமான இடங்களை பிடிச்சோன்னா ஜானகி அவர்கள் கட்சி இணைச்சிடலாம், ஜெயலலிதாவை நடத்திக்கிட்டோன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஜானகி கூட இருந்தவர்கள் பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. வீரப்பன், ஆர்.எம். வீரப்பன்லேருந்து இப்போ இருக்கின்ற ஓபிஎஸ் வரை ஜானகி இடத்துல தான், ஜானகியுடைய அணியில தான் இருந்தாங்க. இப்போ இவர்களையெல்லாம் எப்படி ஜெயலலிதா அரவணைச்சாரு? என்னன்னா, இப்படி பிரிஞ்சு போனாலும் அவங்கள சேர்த்துக்கணுங்கிற எண்ணம் பெருந்தலைவர்களுக்கு இருந்தது. அவர்களை மொத்தமாக விளக்கல. இல்லை என்றால் ஓபிஎஸ்க்கே வந்து முதல்வர் வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட நபர்களையும் அவர் உள்ளே எடுத்தாங்க. இப்போ இது வந்து ஒரு தலைமை பண்பு. இது நிச்சயமாக வந்து எடப்பாடிக்கு ஒரு குறை இருக்கிறது தான் நான் எல்லாரும் பேசுகிறோம். ஏன்னா இது நியாயம் இல்லை, கண்டிப்பாக வந்து சேர்த்துருக்கணும். இப்போ இன்றைக்கி போன எல்லாருமே வந்து இப்போ இன்றைக்கி போயிருக்காங்கன்னா அதை வந்து எடப்பாடி சேர்த்துருக்கணும். அதனால தான் ஒரு சந்தேகம் எடப்பாடி மேலே வருது. ஏன்னா ஒரு சராசரி அரசியல்வாதிக்கே தெரியும் இவர்கள் போனாலும் ஒரு வீக்குன்னு. அப்போ இதை திட்டமிட்டு போகிறாங்கன்னா எடப்பாடிக்கு தெரிஞ்சு போகிறாங்களா? இப்போ இந்த பாஜகவுடைய இந்த ஸ்கிரிப்டில் எடப்பாடிக்கு தெரியுதா, தெரியலையா? இதை வந்து பாஜக நிர்பந்திக்குதா? இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இன்னும் புரிபடலை. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து ஒரு வீக்கான ஒரு விஷயம்தான். தலைவர்கள் பிரிந்து போவது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பலவீனம். ஆனால் இப்படி போய்த்தான் ஆகணும், அப்படி போனால் தான் ஒரு மூன்றாம் அணி விஜயை பலப்படுத்தணும், விஜய் ஒரு 15 விழுக்காடு வாக்குகளை வாங்கணும், இவர்களும் வாங்கினா திமுகவுக்கு நிச்சயம் பலவீனம் ஆகும். இப்போ
திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்பை எல்லாம் பாஜக பயன்படுத்துறாங்க. அதான் நடக்குது. அதில் ஒரு பகுதி தான் செங்கோட்டையன் வெளியேற்றம். செங்கோட்டையன் இன்னைக்கு தினகரனோட சேர்ந்தது, சசிகலாவோட ஓபிஎஸோட சேர்ந்ததுக்கான காரணம் அடிப்படையில் இதுதான். செங்கோட்டையன் போனது எடப்பாடிக்கு வீக்கு தான், அதிமுகவுக்கு அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு வீக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது, செங்கோட்டையன் 9 முறை எம்எல்ஏ, ஜெயலலிதாவுக்கு நான் எப்படி வேலை பார்த்தேன், எம்ஜிஆருக்கு எப்படி வேலை பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னார். இவர் கூட்டணி அமைக்கலாம், அது ஒரு பாஜக பிளான் தான், இது எல்லாமே பாஜக பிளான் தான். அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க, விலக்கி வைக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து தேர்தலை சந்திப்பாங்க. பாஜக அப்படிங்கிற கூட்டணி இல்லாமல் அதுக்கு தேர்தலுக்கு அப்புறம் அவங்க முடிவு வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக செய்யப்படுற ஒரு அஜெண்டா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பொறுத்து பார்ப்போம், செங்கோட்டையன் அடுத்த நிமிஷம் இன்னும் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அணி உருவாகுமா, எல்லாம் காலம் இருக்குது, பொறுத்து பார்ப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.